சரவணன் சொல்லுங்க சரவணன். என்ன அப்படி கதைக்கிறதுக்கு இல்லை கூட என்ன நடக்குதுடா? இந்து நான் கதைக்கிறத விளங்குதா? Wait. Okay. Sorry. Okay, it's okay now. Okay, you are mute. Okay, sorry. Okay. Okay, sorry. Enriches. Sorry. Okay, I don't like that. Okay, sorry, guys. Okay, it's my mistake. Enriches and the main verb. In the sentence, enriches and it. Okay. Then you change and silent directly. Okay, collecting information definitely enriches one's personal knowledge about the universe. While on the collecting one, the subject what enriches and the collecting information. தகவலை சேகரிக்கிறது. Collecting one as the subject of the sentence. Most people enjoy traveling in places of interest. What do most people enjoy? Traveling in the place of interest. But traveling enjoy பண்ணுங்க. சரிதானே? இப்போ இது ஆப்ஜெக்டாக இருக்கு. ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்டென்ஸாக இருக்கு. அப்போ இப்படி ஆப்ஜெக்டில் சப்ஜெக்டாக வந்து நாங்கள் அதை ஜெரண்ட்னு சொல்லுவோம். ஜெரண்ட்னா வேர்பல் நவுன்னு சொல்லுவோம். ஸ்டாப் பண்ணி எழுதுறாலும் எழுதிக்கலாம். வேர்பல் நவுன். தொழில் பெயர் வேர்பல் நவுன். நோட் பண்ணி கொள்ளலாம் ராசா. சந்தோஷமா இருக்கிறியா கவலையா இருக்கிறியா? சரி அதான் கேட்கணும். It is one of the pattern of sentence. அப்போ நீங்கள் இதில் அறிஞ்சு கொண்டா உங்களோட ரைட்டிங் உடைய டெவலப்ட் ஆகும். மிஸ்டேக்ஸ் வர்றது குறைவாக இருக்கும். நான் ஜென்ரலாக ஆமிசார் பி ஃபார்மோட ஐஎன்ஜி கண்டினியூஸுக்கு தான் நாங்கள் ஐஎன்ஜி போடுறத பாவிச்சுக்கிறோம். ஐஎன்ஜியே நாங்கள் ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறது அப்படி வாரது. இப்போ கலெக்டிங், ரன்னிங், பிளேயிங், என்ஜாயிங் இதெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளே வந்து சப்ஜெக்டா வந்தா இல்லை ஒப்ஜெக்டா வந்தா நாங்கள் அதை வேர்பல் நவுன்னு சொல்லுவோம். அதாவது ஜெரண்ட். VERBAL வேர்பல். VERBAL வேர்பல் நவுன் போடும்போது அல்லது தொழிற்பெயர் என்று போடுவோம். தமிழ் எழுதிக்கொள்ளலாம் தொழிற்பெயர். Right? Uses of gerund subject of a verb pattern. Note subject of a verb, object of a transitive verb, object of a transitive.
Transitive and intransitive verb நாங்கள் பார்த்தோம் like already 9. So transitive of a verb. Then object of a preposition. After some prepositions of the object of a I am tired of, fond of, like that. Like that. The complement of a verb. Verb in the complement. And முடிக்கும் பகுதியாக வரும்போது seeing is believing. Complement of a verb. Complement and or vasanatinte a group of words comes at the end of a sentence to give a complete meaning. To give a complete meaning. ஒரு வசனத்தை பூர்த்தியாக்க வருகிற ஒரு group of words நாங்க complement ன்னு சொல்றோம். Subject வரும்போது மேல காட்டி இருக்கு. Hunting deer. Hunting னா மான்களை வேட்டையாடுறது. அதே மாதிரி object வரும்போது stop playing. I like reading. What do you like? னா reading. Reading books. Preposition வரும்போது இந்த of வருது. Tired of. Punished for telling. For வந்திருக்கு. For telling. Afraid of வந்து prepositionக்கு பிறகு வரும்போது ஒரு verb வந்து ing தான் இருக்கும். அதாவது participle இருக்கும். gerund formல இருக்கு. Yeah. அதுக்கு நேரம் வேணுமெண்டா சொல்லலாம். Right. So let's do some exercise. Exercise செய்து பார்ப்போம். Gas card is not allowed here. அப்படின்னா Prisca என்ன எழுதணும்? Prisca dash card is not allowed here. Playing card. Okay. அப்ப ing participle போட்டீங்கன்னா சரி. அஸ்வினி என்னன்னு போடுங்க ரெண்டாவது? Reading. I like reading poems. Divita தேர்டுக்கு என்ன போடுங்க? Being prized. Okay. இக்க செய்யுங்க அதுல. ஆர்த்தி அடுத்த நாலாவதுக்கு என்ன போடுறீங்க? என்ன போடலாம்? Playing. அப்படின்னு என்ன அர்த்தம்? Fond of playing என்ன அர்த்தம்?
என்ன மீனிங் என்று கேட்கிறேன். She is fond of playing cricket. என்ன மீனிங் வசனத்தில்? மார்த்தி என்ன மீனிங் என்றது? இந்துபி சொல்லுங்க. இந்துபி விளையாடுறத விரும்புற ரெண்டு பேரும் வேறமோ வேற அதுதான் அப்படிதான் நினைக்கிறேன். நெவின் நெவின் சரிப்பா நினைக்கிறது என்ன நெவின்? ஓம் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபண்ட் ஆஃப், ஷீ இஸ் ஃபண்ட் ஆஃப் என்ன? ஹி இஸ் ஃபண்ட் ஆஃப். நெவின் ஓம் சார். என்ன மூடி போட்டு கதை என்ன பாச்சு சொல்ல? என்ன விரும்புறது நம்மள யோசிச்சு நம்மள பிரச்சனை. ஃபண்ட் ஆஃப் விருப்பம் தான். நான் சும்மா கேட்டு பார்த்தேன், அதுக்கு என் கணக்கா யோசிக்கிறேன். ஃபண்டா விருப்பம் தான். இந்த சரிதான் நீ சொன்னா சரி, டவுட் பட சொல்ல தவிர இல்லை. when you do the exercise you should understand the meaning, otherwise there is no use at all. எந்த பிரயோஜனமும் நீங்கள் செய்யாம இருக்கலாம், அவ்வளவுதான் என்ன பொறுத்தல. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடியது அர்த்தம் விளங்கி கொண்டு அதில் வருகிற விஷயங்களை நீங்கள் உணர்ந்து பயிற்சி செய்யும் போது தான் பிரயோஜனம் இல்லை. அதை செய்யும் போது ஓகே. The more you understand, the more you can speak and write well. நீங்க எந்த தூரம் விளங்கிக் கொள்றீங்களோ அந்த தூரத்துக்கு உங்களால் எழுத பேச வேறு. விளங்கிக் கொள்ளாடி அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. காரணம் ஒன்றும் அதை உங்களால் பயன்படுத்த முடியாத பிள்ளைகளா இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்க போல. அதனுடைய நீங்கள் அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோகயன் அடுத்தது என்ன போட்டுவாங்க? லோகயன் லோகஜன் லோகயன் இல்லையோ? ஓம் சார். எங்க போட்டு வாரீங்களா? சாப்பிட்றீங்களா? இல்ல சார். கேட்டு நான் காணையில பிள்ளை நானதான் கேட்டேன். என்னன்னு பார்த்துட்டு யோசனை சொல்லுங்க ராசன். தெரியல. என்ன தெரியல? எது தெரியல? எது செய்தோண்டு இருக்கிறோம் இப்ப? அதை சொல்லுங்க. இந்த fill in the blanks. அதுல எது செய்யறேன்? fill in the blanks சரி, எது செய்யறேன்? அது அஞ்சாவது கேள்வி சார். அதை ரீட் பண்ணுங்க. ஒரு என்ன தெரியலன்னு பாருங்க பிள்ளை, ரீட் பண்ணுங்க ஐயா. We were prevented from the dash the prisoner. prisoner என்ன? prisoner ஜெயில இருக்கிறார். prisoner யாரு? ஜெயில இருக்கிறார். ஜெயில் கைதி. அதாவது ஜெயில இருக்கிறால கைதின்னு சொல்லுவாங்க. சரிதானே? we were prevented என்ன? இப்போ அதைத்தான் எனக்கு கேட்க வேணும். என்னதுக்கு நான் இருக்கிறேன்? இப்போ நீங்க ஓன் பண்ணி கேட்கிறேன் சார், அதான்டா என்னன்னு. சரி பரவாயில்ல. அவரை பாதுகாக்கணும். பாதுகாக்க முடியும். வேறு கைதியவோ? கைதியை பாதுகாக்கத்தான் வேண்டி வேணும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு? we were prevented. அவர்கிட்ட இருந்தவங்களை பாதுகாக்க. இப்ப என்ன படக்கதை சொல்றீங்களா? இந்த கருத்தை சொல்லணும்டா. prevented என்ன ராசா? prevention is better than cure. prevented என்ன? இது பாதுகாப்பு. prevented தடுத்தல். prevention என்ற தடுப்பு, தடுத்தல். சரிதானே? இப்ப prevented we were prevented இப்ப சொல்லும் பாம் என்னண்டு? நாங்க தடுத்து வச்சுக்கோணும்க்கா. we were அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பேசிவில் இருக்கிறா சார். we were அதை பார்த்தோன்னு பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் சொல்றேன். நீங்க சில பேர் என்னமா நாங்கள் ஒரு சிலரை தவிர கஷ்டப்படுவோம். we were prevented நாங்கள் தடுக்கப்பட்டோம், நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டோம், அனுமதிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். we were not prevented, we were prevented நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. என்னத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை? from seeing the prisoner. இது ஜெரண்டா உங்களுக்கு தெரியணும். ஐஎன்ஜி தான் லோகை. ஐஎன்ஜி சேர்த்தா அது ஜெரண்டாயின் பார்ட்டிசிபிளா வந்து அது இல்லை ஜெரண்டா ஃபங்க்ஷன் பண்ணு. எல்லாத்துக்கும் ஐஎன்ஜியான்னு வரப்போது அந்த மீனிங் தான் இதுல முக்கியம். ஏன் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன்? நீங்கள் உணர்ந்து அதை விளங்கி போகும்.
நாங்கள் 1000 பயிற்சி செய்யறதை விட விளங்கி ஒரு 5 செய்யறது பெட்டர். ஸோ சரியான விளங்க ப்ரிவென்டட்னா நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் விளங்கணும். பேசிவ் வருதா, கண்டிஷனல் டென்ஸ்ல வருதா, என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். டிரெக்ட் இன்டிரெக்டா என்னென்ன அதுகள் வந்து ஓரளவு விளங்கி கொள்ளணும். ஆக்டிவா இருந்தாலும் என்ன டென்ஸ்ல இருக்கு, ப்ரிபோசிஷன் எது, கன்ஜங்ஷன் எதுன்றது விளங்கணும். வேர்ட் கிளாஸ் நீங்கள் செய்யறதுக்கு அந்த வேர்ட் கிளாஸ்ல நாங்கள் ஓரளவு பார்த்துட்டோம் திருப்பி. அதுகளை புரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை பொதுவா சொல்றேன் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நான் சில கேட்கறது அதுக்குத்தான். இப்ப நீங்கள் அதுக்கு ஒத்துழைச்சு ஒன்று பேரும் ரைட். அடுத்தது என்னம்மா? அதுக்கு சீயிங்கா ஓம் ராசா ஃப்ரம் சீயிங். இந்த ப்ரிபோசிஷனுக்கு பிறகு வாரு. இந்த 3 மந்த் ராசா ப்ரிபோசிஷனுக்கு பிறகு வாரன்னு பார்க்கணும். ஃப்ரம் சீயிங், ஃபண்ட் ஆஃப், டிஷர் ஆஃப் இதெல்லாம் ஆஃப்டர் ப்ரிபோசிஷன் ஜெரண்ட் விளங்குதானே. மற்ற மேல வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். அடுத்த நாடகம் சொல்லுங்க. Oh, sir. He contemplated marrying his cousin. அப்படின்னா என்னம்மா? பெரியம்மா பிள்ளைக்கு மீனிங் என்ன? திங்கிங் என்ற அர்த்தத்தோட பார்க்கலாம். கண்டெம்ப்ளேட்டட் சொன்னா திங்கிங் என்ற மீனிங்கை நீங்கள் அப்படி எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? சிந்திக்கலாம். திங்க் பண்ற அர்த்தத்தை விளங்கு தானே. சிந்தித்தார் என்று யோசிக்கலாம். சரியா பிள்ளையா? ரைட். அடுத்தது போய் சொல்றீங்க லதுர் செஞ்சல அடுத்து. What I most detest is smoking. அப்படின்னா என்ன தெரியுமா ராசா? டிஸ்டெஸ்டண்டா என்ன யாருக்கு தெரியும்? டிஸ்லைக். வெரி குட். டிஸ்டெஸ்டண்டா ஹேட் பண்ற, வெறுக்கிறது. நோட் பண்ணுங்க, எல்லாரும் நோட் பண்ணிடுங்க. ஹேட், டிஸ்லைக் சொல்லலாம். டிஸ்லைக், ஹேட். ஓகே, வெரி குட். அப்ப vocabs as much as increase. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச சந்தர்ப்பத்தின் போதெல்லாம் what I most detest is கினோசன். இதுல என்ன வந்தது? ஸ்மோக் என்னன்னு வருமா ஐயா? ஸ்மோக்கிங். அப்ப இதுல எது verb ராசா? வினைச்சொல் ஏதா? டிடெஸ்ட். ஓகே. நர்த்தகி வினைச்சொல் ஏதாம்மா? Detest. சரி. விதுசனா ஏதாவது verb எது? வினைச்சொல் எது? விதுசனா Smoking. ஸ்மோக்கிங். மாதங்கி வித்தியாசமா யோசிக்குது. மாதங்கி டிடெஸ்ட். ரைட். நர்த்தகி கேட்டாங்க. லக்ஸாயினி சென்டென்ஸின் verb ஏது? மெயின் verb அக்ஸா. மௌனமா இருக்கிறது நல்லது இல்லை. அக்ஸா. Detest, sir. பிரணவன். பிரணவன். பிரவீனன். Detest. புருஷோத். டிடெஸ்ட். சதுமி. ஓகே. ஸ்ரீகணா கடி கோயிப்பன். ஸ்ரீகணா சொல்ல. Detest. ஆனந்தராம். ஓம் சார். டிடெஸ்ட். தேனுஜா. ஓம் சார். verb சொல்லம்மா. மெயின் verb விளங்கல. டிடெஸ்ட். வைசிகா. சரியா. வைசிகா. Detest, sir. எல்லாரும் மெயின் verb தானே அம்மா சொல்றீங்க. மெயின் verb என்னன்னு பேரும் அது ஒரு க்ளோஸ் ஆச்சு. what I most நான் கேட்கும் போதே what I most detest. இது ஐயுக்குரிய verb தான். இது டிடெஸ்ட்ன்றது ஐயுக்குரிய verb. அது ஒரு verb தான், நான் இல்லையான்னு சொல்லல. அது க்ளோஸுக்குள்ள சென்டென்ஸிட verb அது மெயின் verb தான் சொல்லணும். அதாவது இஸ் தான் இதுல மெயின் verb. என்ன சரிதானே? அப்போ what I most detest is இதுல மெயின் verb வந்து இஸ் தான் ஃபங்க்ஷன் வந்து what I most detestன்றது அது க்ளோஸ், சப்ஜெக்ட் க்ளோஸா வருது.
அது verb தானே, அது close குளிய verb. சரிண்ணா, மெயின் verb வந்து இதுல is தான். What I most detest is இருக்குது. நான் வெறுக்கிறது என்னவாக இருக்குது. Smoking. விளங்குதா? ரைட். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு சென்டென்ஸ்ல இது வந்து அது க்ளோஸ். What I most detestன்றது க்ளோஸ் ஆயிருக்கு, சப்ஜெக்ட் க்ளோஸ். ஓகே. ஆனா அங்க is smoking. ஓகே, சரி. ஓகே, ஃபாஸ்டா. வேற என்ன? அடுத்தது என்ன இப்ப போட்ட நீங்க? ஃபிஷிங். என்னப்போ? ஃபிஷிங். ஓகே. அப்படின்னா என்னது? மீன் பிடிக்கிறத வெறுக்கிறேன். என் மீன் சாப்பிடுறது நீங்க? சாப்பிடுறதா? இதுல மீனிங் வந்து வெறுக்கிறது என்ன கட்டிக்கா? இதுல இன்னும் ஒரு பேர் வந்து நவுனா வந்திருக்கு, அவர்ஷன். சரிதானே? அப்ப அதையும் வெறுப்பு தான், அதுவும் டிஸ்லைக், ஸ்ட்ராங் டிஸ்லைக் சொல்லிடுங்க. ஃபீலிங், ஸ்ட்ராங் ஃபீலிங் என்ற அர்த்தத்தை தெரிவிமா. அப்ப ஐ ஹாவ் அன் அவர்ஷன் டு ஃபிஷிங். இதுலேயும் ப்ரீபொசிஷன் வருது, டு ஃபிஷிங். மீன் பிடித்தலை முற்றுமுழுதாக வெறுக்கிறேன். வெரி குட், கட்டிக்கா. ஓகே, செஷாந்த். செஷாந்த், ரிசீவிங். அது மீனிங் தெரியுமா பிள்ளைக்கு? கிவிங் இஸ் பெட்டர் தேன் ரிசீவிங். நான் சொல்லுங்க. கிடைத்தல், சவுண்ட் சொல்லு. என்னவு ஃபுல்லா சொல்லணும்டா சார். பெற்றுக்கொள்ளுதல். ஓம்டா சார். எது பெற்றுக்கொள்ளுது? ரிசீவிங். அப்ப கிவிங் கொடுக்குறது. அப்ப இந்த வசனத்தின் கருத்துக்கு கேட்கிறேன். ஆண்ட்ரிலான், கிவிங் இஸ் பெட்டர் தேன் ரிசீவிங். பெறுறதை விட கொடுக்கிறது. ஓகே, அந்த இது ஒரு கோல்டன் சென்டென்ஸ் மாதிரி என்ன? ஓகே, கட்டிக்கா. ஓகே, இப்போ நாங்கள் எப்பயுமே கொடுப்பது சிறந்ததுன்னு சொல்லி நம்மளங்கு தானே தானம் செய்வது, கொடுப்பது சிறந்தது. ஓகே, ரைட். அதாவது அறிவாயும் இருக்கலாம், அன்பாயும் இருக்கலாம், ஹெல்ப்பாயும் இருக்கலாம் பொதுவாக. சரி, ஓகே, கட்டிக்கா. அண்ட் டிலான், அடுத்ததுக்கு 10வது என்ன பண்ண போடுறீங்க? சொல்லுங்க ராசா, குயிக்கா. மேக்கிங் ஆஃப் த பிளான். டிலான் ஆன் பண்ணல. மானுஷா என்ன போட்டீங்க? The making of the plan is in hand. அடுத்தது என்ன? சொல்லு நீரு. Walking on the grass is forbidden. Forbidden and தடை. Walking on the grass is forbidden. புட் மீது தடை செய்யப்பட்டது. சரி, இப்பதான் அமிலத்துக்கு பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவு அமிலத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் மிக முக்கியம். அதை புரிஞ்சு கொண்டு தருங்க. திருப்பியும் பாருங்க, திருப்பியும் அதை பற்றி யோசிங்க. அதே மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். சரிதானே? அதோட ஃபெமிலியர் ஆகணும். தூர ஓகே, எழுதிருப்பீங்க தானே? என்ன? சரி, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நாங்கள் அப்புறம் செய்வோம். இதுல வந்து ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். அது நாங்கள் அதோட சேர்த்து படிப்போம். அதோட ஒரு சாப்டர் அந்த முதல் போட்டது. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கன்வெர்ட்டிங் த போல்ட் type words into present participle. Make it a habit to collect articles from the newspaper, magazines and internet. It will be useful. And இது யார் ஜாயின் பண்ணுவீங்களா? யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. கட்டிக்காரங்க சரியோ அப்படியோ முன்னுக்கு வந்து செய்யலாங்களா? Sir. Okay, சொல்லுங்க. Yes, sir. Make it a habit of collecting articles from newspapers, magazines, and in the internet. இணைஞ்சிருக்கல. சொல்லுங்க. Collecting articles from newspapers, magazines. சொல்லுங்க. கட்டிக்கா. நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க.
Collecting. And the internet will be useful hobby. Oh, திருப்பி சொல்ல one more time. Collecting articles from newspaper magazines and the internet will be useful hobby. As a habit, அந்த as a habit இன் பண்ணினா சரி. நீங்க சொன்னதெல்லாம் சரி. இந்த as a habit என்றதையும் அதுக்குள்ள இன் பண்ணி விடலாம். As a habit. இந்த பொழுது ஒரு பழக்கமாக. சரியா? சொன்ன வசனம் சரி. கம்ப்ளீட்லி ஓகே. அந்த as a habit என்றதையும் சேர்த்து விடலாம். என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேருடா அப்படி? நிரஞ்சனா? சாகித்யனா? ஓகே 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 சாகித்யம். ரைட். அப்ப விளங்குதா அப்படி? அப்ப கலெக்டிங் போல் டைப்பை தான் பார்ட்டிசிபிள் ஆக்க தெரிகிறது. போல் டைப். ஓகே ஓகே சாகித்யன். உங்களோட டேட்டா மக்கர் பண்ணும். சரிடா சார். இப்ப அதே மாதிரி கீழே உள்ள விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க. Collecting articles from newspaper, magazines and the internet as a habit. Habit என்றது ஒரு பழக்கமாக. நீங்களும் அதை செய்து கொள்ளலாம். Will be a useful hobby. ஒரு பயனுள்ள ஹாபியாக இருக்கு. லோகயன் ஒண்ணு பா. நெவின் ஓம் சார். ஓ இதுல யூஸ்ஃபுல் ஹாபி என்றது தெரியும். யூஸ்ஃபுல்லுக்கு முன்னால போடலாம். என்னடா இல்ல சார். சரி பாப்ப நான் சித்திரன் லதுசன் சரி சொல்ல போறீங்களா? சொல்றேன்டா சொல்லுங்க. சொல்லுவீரண்டா சொல்லும். ஓ சொல்லுங்க. சரியோ பிள்ளையோ? யூஸ்ஃபுல்லுக்கு வந்து சவுண்ட் வந்து ஜே. யாரா இது? என்ன பேர் வருது? வசீகரன் சொல்றேன். வசீகரன். ஆமாம் சார். எனக்கு தெரியும். நான் உன்னிட்ட கேட்கலையா சார்? சரி பரவாயில்ல. ஓகே சரியா? கொஞ்சம் மெட்டாக்களை சிந்திக்க விடணும்னா கேட்டனா நீ சரி சொல்லிட்ட பரவாயில்ல. என்ன செய்யற? சஞ்சிகா என்ன பிரச்சனை? சரியாப்பா சஞ்சிகா ஏன் அப்படி வந்திருக்கு? சஞ்சிகா என்ன பிள்ளைய உங்களை அனுப்பி விட்டா நல்ல முடிஞ்சு யோசிக்கிறேன். வகுப்புல இருந்து பதில் சொல்லாட்டி ஏன் இருப்பேன். சஞ்சிகா ஆன் பண்ணும் குயிக்கா. சஞ்சிகா அடுத்தது தனசியா சொல்லுங்க. தனசியா சார் நம்ம சரியா புள்ளியாச்சு? தனுசியா தனுசியா எழுதுங்க. மெட்டா எழுதுங்க. நான் கேள்வி கேட்டேன். சொல்லுங்க தம்பி தங்க சொல்லுங்க. ஏன்னா விளங்குதாண்டதுக்காண்டி தான் கேள்வி கேட்கணும். உங்களோட குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சு கொண்டு செய்யறீங்களா? அதை பிளவிட்டா பரவாயில்ல. கதையுங்க அப்படி ஒன்றும் குறையாது. ஒரு தரக்கும் ஒன்றும் குறைய போறீங்க. சஞ்சய் பாதி சொல்லிட்டேன். அதை கூட சொல்லி இல்லாம கஷ்டப்படுறீங்க. சஞ்சய் அபர்ணிகா சொல்லுவீங்களா? அபர்ணிகா என்ன ரீசனை கண்டிப்பா சரியா பிள்ளையா? யூஸ்ஃபுல் ஹாபி. ஓமம்மா அபர்ணிகாவாஜி சரியா பிள்ளையா? தெரியுமா என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனை உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறதா சொல்லல. நான் தெரியாதான் படிக்கிறேம்மா. சொல்லுங்க. நீங்க இடையில வந்து நீங்க பிரச்சனை சொல்லு. பயப்படா. உமக்கு தெரிஞ்சதை சொல்லு. நீ சரி சார். சரி உமக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஓகே அப்படி வராது. ஏன்னதை பாப்போமா? வெயிட் பண்ணுங்கவா. ரைட். ஜெயஸ்ரீ நீங்க இடையில வந்தோடைய பிரச்சனை இல்லையாச்சு. நான் வராது. என்ன ரீசன்? ஜெயஸ்ரீ எஸ் சார். சொல்லாச்சு. அது ஓம் சார். என்னடா வராது. அதான் ஏன் விளக்கம் தான் தேவை. அது சவுண்ட் வந்து இது வவல்ஸ் இல்லாம இருக்கு. அதாவது vowel sounded like consonant. அபர்ணிகா இது என்னன்னு சொன்னா அப்படியே vowel வந்து உங்களுக்கு மெய் ஒலிய தருது. சரியா? இப்ப யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சவுண்ட் வரையில வை சவுண்ட் வருதுங்க.
யூரோப்பியனுக்கு ஸ்பெல் பண்ணுங்க EU வந்து வேற ஆனா நாங்கள் ஈக்கு சவுண்ட் கொடுக்க மாட்டோம் யூரோப்பியன் சொல்றீங்க யூரோப்பியன் அப்ப அதுக்கெல்லாம் ஏ வேற நினைவுபடுத்தத்தான் கேட்டேன் நீங்க நான் கவலைப்படாங்க இப்போ அதான் ரீடிங்ல இருந்து நாங்கள் அதுகளை நினைவுபடுத்தி நோட்ஸ் எழுதி இருப்போம் 6ல இருந்தே எழுதி இருப்பேன் நான் 3-4 தடவை எழுதி இருப்பீங்க ஆனா உங்களோட மனதில் அந்த பாயிண்ட்ஸா இருக்கும் அதைத்தான் நான் இப்ப திருப்பியும் சொல்லணும் இப்ப டிரெக்ட் இன்டிரெக்ட் ஒவ்வொன்றை திருப்பி வந்து பாயிண்ட்ஸா உங்களோட மனதிலே இருக்கவன் இஃப் க்ளோஸ் எல்லாம் உங்களோட கிளியரா இருக்கணும் டைப் 1 என்ன டைப் 2 என்ன டைப் 3 என்ன அதை பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்ததை அல்லது ரீடிங் இல்லை நாங்கள் செய்த பயிற்சியில பார்க்கணும் இது என்ன ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை இருக்குது மேக்சிமம் விளங்கிக் கொள்ள முயற்சித்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கு ரைட் மேட்டா கண்டினியூ பண்ணும் அப்ப அது வொவல் வந்து சவுண்டட் லைக் கான்சனன்ட் உயிரெழுத்து மெய்யொலியை தருது அதனாலதான் நாங்கள் வச்சிருக்கோம் ரைட் ஹரியா மிதுர்சியன் ஜாயின் பண்ணிட்டியா ரெண்டாவது மிதுர்சியன் மிதுர்சியன் இல்லையோ மிதுர்சியன்ஜி மிதுர்சியன் மைக் வேலை செய்யறாக்கள் சொல்ல வேணும் எனக்கா மைக் வேலை செய்யல கம்ப்யூட்டர் வேலை செய்யலன்னா சொல்லுவான் புருஷோத் ட்ரை பண்றியா சங்கீதன் புருஷோத் யார் ட்ரை பண்ணுங்க ஆர்த்திகன் பாய்ஸ்ல யாராவது ஆர்த்திகன் சங்கீதன் புருஷோத் சாணுங்க 4 பேர்ல யார் 4 பேருக்கும் சான்ஸ் இருக்குப்பா 4 பேரும் பேசாம பிளஸிகன் அதில் ப்ரௌஸ் வந்து நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்ட்டிசிபிளா மாற்றணும் என்ன வேறு Most people are browsing to collect information. Browsing அப்படின்னா அது கண்டினியூஸா வந்துருங்க அது கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிடும் அதல்ல இங்க நாங்க படிக்கிறது சொல்லுங்க Browsing the website to collect information is done by most people today. அங்கால என்ன போட்டிருக்கீங்க most people browse the website அங்கால to collect information தான் இருக்கு so browsing அதைத்தான் நாங்க மாத்தறோம் browsing in the websites browsing in the website so browsing in the website or browsing the website browsing the website browsing in the website anu சொல்லலாம் browsing the website browsing in the website anu எடுக்கலாம் தானே வெப்சைட் இல் நாங்கள் பார்த்த today today most people collect information அல்ல most people collect information சொல்லுங்க அது யார் சொன்னாங்க most people collect information through browsing website sir most people browsing in the website comma about today most people collect information அது யதார்த்தம் தானே இப்போ most people as you as we as browsing in the website to collect information is done by most people today நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா மாத்தி இருக்கீங்க பரவாயில்லை இஸ் டன் பை த பீப்புள் டுடே போட்டுங்க ஓகே பேசிவா கொண்டு வந்துக்கிறீங்க இதுல இருக்கிறத வச்சு அப்படி யூஸ் பண்ணினோடியா டு கலெக்ட்ன்றதை இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணினபடியா நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம் browsing in the website today most people collect information அதிகமான மக்கள் நான் வேற மாதிரி most people collect information by browsing in the website by browsing anu podala okay sadhu mi solunga renda more newspapers publishing in Sri Lanka so people can read வந்து என்னமா in Sri Lanka அல்லது publishing என்று தொடங்கும் நீங்க publishing
Publishing more newspapers make access to people to read more information. Publishing more newspapers. Publishing more newspapers make access. வசதி செய்தவைக்கு. Sir. சொல்லுங்க அல்லது to people to read more information. சொல்லுங்க. Sir, publishing more newspapers in Sri Lanka enable people to read more information. Okay, enable people to read more. Okay. Enable people to enable people to read more information. So publishing more newspapers so people can get more information. Wait. Publishing more newspapers. So people can get more information. By publishing and போடணும் முன்னுக்கு நீங்க. Okay. என்ன முன்னுக்கு அப்படி செய்வதால் போட வேண்டியது. துளசிகன் அடுத்தது. துளசிகன். Yes, sir. சொல்ல போறீங்களா? இல்ல யாராவது சொல்லல. துசானி, விவேகா, சொல்லுங்க. யாரு? அக்ஷா சொல்லுங்க. Reading is encouraged to you as libraries have been set up in main cities. இது எதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க? என்னண்ட மாதிரி? Sir. You are encouraged to read more as libraries have been set up. சொல்லுங்க. இல்ல செட்ட மாறி அடிபட்டுதோ தெரியலம்மா. சொல்லுங்க பரவாயில்லையா? சொல்லுங்க என்னண்டம்மா? அட சொல்லுங்க என்ன? Reading is encouraged to you as libraries have been set up in main cities. Okay. By More reading. More reading. More reading is encouraged to you as libraries have been set up in main cities. You as libraries have been set up in main cities. You as and where others. You To as you. To you. Excuse me, sir. சொல்லுங்க. So many libraries in main cities to encourage reading. இதுல எதுமா participle? Reading. Once again. So many libraries in main cities to encourage reading. இதுல அப்ப verb எது? Sentence in the main verb எதம்மா? Verb இல்ல மேல இருக்கு. So many libraries in main cities to encourage reading. அப்படிதானே சொல்றீங்க? அப்படித்தானே அம்மா? இல்ல sir. அப்ப so many libraries in main cities have been set up to encourage reading. Okay, have been set up. Okay. Sir, என்னடா முதல் நீங்க கூப்பிடீங்களா ஆன்சர் பண்ணான் சார் பட் உங்களுக்கு கேட்கல. இப்பயும் கொஞ்சம் கஷ்டப்படுது. இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் கேக்குது. கொஞ்சம் முறத்து கதைக்குமா? இப்போ ஓகே லக்ஸாய். ஓகே நைஸ். நீங்க கதைக்கிறது கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டு தான் கேட்டது. அதான் நான் திருப்பி கேட்டேன். வேர்ப் எனக்கு விளங்கல. ஹேவ் பீன் செட் அப் கேட்கல. கிளியர் இல்லாம ஓகே இப்போ ஓகே குட். எனக்கு சொன்ன ஷாப்பா சொன்னதனமா விளங்கும். ஓகே ராஸ். ஓகே குட். So more reading is encouraged to you as libraries have been set up in main cities. More reading. என்னன்னு சொல்றீங்க ராதா? More reading is encouraged to you as libraries have been set up in main cities. Is encouraged to you.
More reading is encouraged to you. You are encouraged and more reading is better at the class. More reading is encouraged to you. Perfect American class. Note பண்ணுங்க space விட்டு எழுதுங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க என்ன பிள்ளைகள் இருக்கா எழுதுங்க பிறகு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் விட்டு டி வந்து பிள்ளைகள் இன்டர்வியூவை அண்டர்லைன் பண்ணு சாரி டில வந்து வாட்ச் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னா வாட்ச் டிக்கு வந்து வாட்ச் அண்டர்லைன் பண்ணுங்க அதுல எக்ஸ்பிரஸ் வந்துட்டு வாட்சுக்கா வாட்ச் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட வேணும் இதை போடுங்கவா வாட்ச் சரி இஃப் இஃப்பும் சரி .
மற்றதுகள் சரி. இந்த டியை மட்டும் வச்ச போட்டு வெளி எழுதுங்க எல்லாரும் விரைவா எழுதிட்டீங்களா? கேள்வி வாங்கண்ணா. எனக்கு விளங்கல சார். நீங்க என்ன விளங்கல? கேள்வி எழுதுங்க பண்ணி திருப்பி என்ன கேட்கறது? கேள்வி எழுதுங்க. அப்ப என்ன செய்யறது? நீராவது கேட்குறீங்க. ஒரு சில பேர் அது கேட்கல பேசாம இருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த அளவுல பரவாயில்ல சார். திருப்பி பார்க்கணும், திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும்டா எழுதணும். அப்பதான் அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. யார் என்ன சொன்னாலும் கடைசியில ஒரு சில பேர் நீங்கள் செய்த அது நீ கட்டிக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் கேட்கிறேன் எழுதணுமாண்ட. சில பேர் பேசாம இருக்கிறாங்க.